எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டு புட்டுன்னு செஞ்சிடணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க, கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எல்லாம் சேர்ந்து பொரியட்டும். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டுக்கலாம், கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு 2 துண்டு இஞ்சி, நல்லா ஒரு கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கணும், கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன மூடி அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி கீரி அதிலே போட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டு இது ஆறட்டும். அது ஆறணுன்னா நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்குவோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வெங்காயம் நம்ம போட்டு வதக்கிருக்கோம், அதனால் சும்மா கொஞ்சமாக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி நம்ம வைக்கல நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். காய் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, முள்ளங்கி எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயை வேக விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்ததை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மூடி போடுங்க. நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதோ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துங்க, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். நம்ம மசாலாலாம் போட்டு குருமா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ரொம்ப ஈஸியாக செய்கிற குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.